நேசித்து உழம்புக்கு உருவையிலாக்கி வளர்ந்துட்டு பாகுபடி இனத்தோடு என்று வைவால் படுத்தான் என் சொர்க்கத்தை இருந்து சிறுபஞ்சகுளத்தில் காரிங்கான ஐயா சொல்லியிருக்காங்க. அதாவது குளம் வெட்டுறது, மரக்கன்று நடுறது, நீர் வழிந்து ஓடுற பாதைகளை வந்து சரி செய்கிறது, அப்புறம் வந்து வறட்சியான நிலங்களை வந்து வளைநிலமாக மாற்றுறது, அப்புறம் ஊர்தோறும் குடிநீருக்காக வந்து கிணறு வெட்டுவதுன்னு சொல்லிட்டு 5 செயலை செஞ்சால் சுருக்கத்து போவோம்னு காரிநாயனார் ஐயா சொல்லியிருக்காங்க சிறுபஞ்சகுளத்தில். ஆனால் நம்ம என்ன செய்யணும், இந்த 5 செயல்களையுமே செய்ய மாட்டேங்கிறோம். ஏரி குளம் குட்டை எல்லாத்தையும் தூத்துட்டு என்ன செய்கிறோம்னா கட்டடங்களாக கட்டுறோம். விளைநிலத்தை ஃபுல்லாக வந்து என்ன பாட்டாக்கிட்டோம். அதே மாதிரி வந்து இப்போ குடிநீருக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த செயல்களை வந்து செய்யக்கூடாது. ஆனால் நம்ம மனுஷன் வந்து என்ன செய்கிறோம்னா இதை வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ காலநிலை மாற்றத்தினால பாருங்கள், வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது. அப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும், இயற்கையை போய் நம்ம செப்பிக்கிறோம், கடவுளை வந்து செப்பிக்கிறோம். ஏன்னா செய்கிறதுக்குள்ள நம்ம செய்கிறோம். இதை வந்து இந்த மனுஷனுக்காக மட்டும்தான் பயன்படணும்னு நினைக்கிறாங்க இந்த இயற்கை. ஆனால் இயற்கை வந்து எப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானது, அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது இயற்கை. இந்த இயற்கையை வந்து அழிச்சிட்டு மனுஷன் மட்டும் வாழணும்னு நினைக்கிறது வந்து தவறு. நம்ம என்ன செய்யணும்னா நம்ம சந்ததியினருக்கு வந்து நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே நம்ம கொடுத்துட்டு போகணும். நம்ம கொஞ்ச நாளைக்கு தான் வாழ போகிறோம். இது வந்து நம்ம வந்து நீடித்து வாழ முடியாது. எல்லாருமே ஒரு காலத்தில் போகிறோம். நம்ம அந்த வாழ்கிற காலத்தில் வந்து 4 நன்மையை செஞ்சுட்டு, 4 நீங்கள் மற்ற பெரிய நன்மையெல்லாம் வேணாம், ஒரு 4 மரக்கன்றுகளை நட்டுட்டு உங்கள் வாழ்நாளில் போங்க. அது வந்து என்ன செய்யணும், மரத்தில் இருந்து விதைகள் வந்து அப்படியே உருவாகிட்டு இருக்கும். நம்ம வாரிசுகள் எப்படி உருவாகிட்டு இருக்குமோ அதே மாதிரி மரங்களும் நம்மளை விதைகள் மூலமாக அப்படியே உருவாகிட்டு இருக்கோம். அது நம்மளை வந்து பெரிய நன்மையை தரும். இஸ்லாத்தில் வந்து என்ன செய்யுங்கன்னா, ஒரு இஸ்லாத்தில் உள்ளவங்க ஒரு விதையை விதைச்சு அது வந்து மரமாகி அது மூலமாக பழங்கள் உருவாகி அந்த பழங்களை மனிதனோ விலங்குகளோ பறவையோ ஏதோ ஒருத்தன் சாப்பிட்டோம்னா சர்வமாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து மரத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு பாருங்கள். அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக நம்ம வந்து மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் வந்து மரங்கள் வந்து நடணும். நம்ம மட்டும் இல்லை, விலங்குகள் வந்து யானை முதற்கொண்டு, பறவையில் வந்து வவ்வால் முதற்கொண்டு, காக்கா முதற்கொண்டு என்ன செய்யணும், அதை பழங்களை உண்டுட்டு போய் அந்தந்த இடத்துல போய் விளைநிலங்களில் போட்டு மொத்தம் தரிசனங்கள்லாம் போட்டுட்டு செடிகளை உருவாக்குது. ஆனால் அறிவுப்படுத்த மனுஷன் என்னென்னா, நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சுமே நம்ம மரத்தை வளர்க்க மாட்டேங்கிறோம். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து மரம் வளர்க்கணும். மரம் நட்டால் மட்டும்தான் மழை பொழியும், நதி உயரும், அணை நிரம்பும், வயல் விளையும், வளம் கொளிக்கும், வாழ் உயரும், நாடு உயரும், நம்ம தமிழ்நாடு வந்து உயரும். தமிழ்நாடு உயரணும், செழிப்பாக இருக்கணும்னா நம்ம மரம் நடணும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், மரங்களில் வந்து தாக்குதல் நடத்தக்கூடாது. மரங்களை வந்து நம்ம என்ன செய்யணும், விளம்பரம் போட்டுக்காக ஆணி கொண்டு அடிக்கிறோம். அது வந்து மிகவும் கொடுமையான குற்றம் கருதி வந்து என்ன அரசாங்கமும் என்ன செய்யணும்னா, அந்த மரத்தை விளம்பரம் போட்டு பண்ணுறவங்களுக்கு, விளம்பரம் போட்டு அடிக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனையாக தமிழ் முதலமைச்சர் ஐயா வந்து கொடுக்கணும். ஏன்னா அசால்ட்டாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பல காலத்துக்கு வந்து பயன் தரக்கூடிய மரத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, விளம்பரத்துக்காக சுயநலத்துக்காக என்ன செய்யணும்னா விளம்பரம் போட்டு அடிக்கிறாங்க. அது வந்து என்ன செய்யணும், மிகவும் கடுமையான சட்டத்தை போட்டு மாநகராட்சி பகுதியில் வந்து விளம்பரம் செய்தால் 20,000 ரூபா அபராதம் விதிக்கிறாங்க. அது மாதிரி இப்போ கிராமப்புறத்திலும் சரி, மாவட்ட தலைநகரத்திலும் சரி, இதே மாதிரி அந்த அபராதத்தை வந்து இங்கேயும் நீடித்து அந்த வந்து மரத்தின் மீது தாக்குதல் நடத்துறவங்களுக்கு மிகப்பெரிய வந்து என்ன செய்யணும்னா அவங்களுக்கு அபராதம் விதிச்சு சிறை தண்டனை கூட கொடுக்கணும். அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இப்போ வந்து பனை மரங்கள் வந்து அதிகமாக வெட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை வந்து வெட்டுறதை வந்து என்ன செய்யணும்னா, அரசாங்கம் வந்து அது வந்து கருணை ஊர்ந்து என்ன செய்யணும், தடுக்கணும். அதுக்கு வந்து மிகப்பெரிய அபராதம் போடணும், அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்கணும். ராமநாதபுரம் மாவட்டம்னால பனை மரம்ங்கிற ஒரு அத்மாவுக்கு முக்கியம் இருக்குது. அந்த பனைமரத்தை காப்பாற்றணும். பனைமரத்தை காப்பாற்றினா தான் நமக்கு வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாழ முடியும். ஏற்கனவே வந்து நம்ம மூதாதையர் வந்து ஃபுல்லாக வந்து பனைமரங்களை வந்து கொட்டைகளை விதைச்சு மரங்களை ஆக்கிட்டு போயிருக்காங்க. அதை நம்ம பாதுகாக்கணும். அது வந்து நம்ம செய்யணும்னா அதை வந்து 50க்கும் 100க்கும் வந்து வெட்டுறது வந்து இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எல்லாமே வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்ட மரம்னாலே அது பனை மரம். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வேப்ப மரம், புளிய மரம், இதுகளை வந்து அதிகமாக நடவு செஞ்சு நம்ம மாவட்ட மரத்தில் வந்து என்ன செய்யணும், மாவட்ட மரங்களால் பனை மரம், புளிய மரம், வேப்ப மரம், இந்த 3 மரத்தையும் வந்து நம்ம காக்கணும். அதுக்கு மண்முக தமிழ் முதல்வர் ஐயா வந்து ஒரு உத்தரவு போட்டு இதுகளை 3ஐயும் காக்கிறதுக்கு வழிவகை செய்யணும்னு பணிந்து கேட்டுக்கொள்கிறேன்.
Thank you.